Hello everyone, welcome to GK Gift Box. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஹியூமன் ஹார்ட். ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பத்தி ஃபுல் டீடைல் பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போலாம். ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஹியூமன் பாடியில ரத்த ஓட்ட அமைப்பு பத்தி படிக்கிறது தான் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம்க்கு எதன் மூலியமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட், ஆர்டரிஸ், வெயின் அண்ட் கேபிலரிஸ் இதன் மூலியமா தான் வந்து இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் நடக்குது. இதுக்கு வந்து பிளட் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு. ஹார்ட் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா பிளட்டை வந்து புஷ் பண்ணி எல்லா ஆர்கனுக்கும் வந்து பாஸ் பண்ணும். எதன் மூலியமா பார்த்தீங்கன்னா ஆர்டரிஸ், வெயின், கேபிலரிஸ். இந்த ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ் எல்லாம் வந்து ஒரு டியூபா வந்து செயல்படும். இந்த டியூப் மூலியமா தான் வந்து பிளட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட், ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஹார்ட்டை வந்து எது ப்ரொடெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம். ஹார்ட்ல வந்து பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருக்கு. ஹார்ட் வந்து 4 சாம்பரா வந்து செப்பரேட் பண்றாங்க. இந்த செப்பரேட் பண்றதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா செப்டம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் வந்து 4 சாம்பர்னு சொல்றோம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் லேயரை வந்து அட்ரியல் அப்படின்னு சொல்றோம். லோவர் மோஸ்ட் ஏரியா வந்து வென்ட்ரிக்கல்னு சொல்றோம். இந்த அட்ரியல் வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணி கொடுக்குது. வென்ட்ரிகுலர் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பிளட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது என்டையர் பாடிக்கும் லங்ஸுக்கும். இந்த ஹார்ட்டுக்கு வந்து பிளட் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா கொரோனரி ஆர்டரிஸ்ல இருந்து வருது. இதுதான் சப்ளை பண்ணுது. பல்மனரி ட்ரங்க் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து லங்ஸுக்கு வந்து திருப்பி கொடுக்குது. பைகஸ்பைட் வால்வ், லெஃப்ட் ஆரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் நடுவில் வந்து இந்த பைகஸ்பைட் வால்வ் வந்து இருக்கும். ஸ்பெஷல் மசில்னால உருவாக்கப்பட்டது தான் வந்து ஹார்ட். இதை வந்து கார்டியாக் மசில்னு சொல்லுவோம். ட்ரைகஸ்பைட் வால்வ், ரைட் ஆரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து இந்த ட்ரைகஸ்பைட் வால்வ். வீனா கவா, இது வந்து மெயின் வெயின்னு சொல்றோம். டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து எல்லா பார்ட்ஸ்ல இருந்து திருப்பியும் வந்து ஹார்ட்டுக்கு வரும். இந்த ஹார்ட்டுக்கு வந்து திருப்பி வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் கொடுக்கறது தான் வந்து வீனா கவாவோட ஒர்க்கு. ஹியூமன் பாடியில எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுங்கிற விஷயத்த பார்க்கலாம். லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து லெஃப்ட் ஆர்ட்ரியம்க்கு வந்து கொடுக்குது. அப்புறம் லெஃப்ட் ஆர்ட்ரியம்க்கு வந்த பிறகு பின்னாடி பிளாக் ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து அது சுருங்கிடும். அப்போ என்ன ஆகும்னா பிளட்டை வந்து முன்னாடி போகும். ஸோ லெஃப்ட் ஆர்ட்ரியம் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகும் வால்வு V1 மூலியமா. இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்த பிறகு வந்து திருப்பி பிளாக் ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்காக கான்ட்ராக்ட் ஆகிடும், அதாவது சுருங்கிடும். இது எங்கே போகும் அப்படின்னா மெயின் ஆர்டரிக்கு போகும். இந்த மெயின் ஆர்டரி தான் ஆர்டா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெயின் ஆர்டரியிலேருந்து தான் மற்ற பாடிக்கு எல்லா ஆர்கன்ஸ்க்கும் வந்து இந்த பிளட் வந்து சர்க்குலேட் ஆகுது. லைக் ஹெட், செஸ்ட், ஆர்ம்ஸ் இந்த மாதிரி எல்லா இதுக்கும் போகுது எக்ஸப்ட் லங்ஸை தவிர்த்து. ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து கேபிலரிஸ் மூலியமா வந்து இந்த பாடி ஆர்கன்ஸ்க்கு வருது. இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் வந்து செல்ஸ்க்கு வந்து ஆக்சிஜன் வந்து கொடுக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து டீஆக்சிஜனேட் ஆகுது. இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் வந்து பாடி ஆர்கன்ஸ்லேருந்து என்டர் இன்டு மெயின் வெயின்ஸ்க்கு போகுது. இந்த மெயின் வெயின்ஸ்க்கு போகிறதுனால வந்து இதை வந்து வீனா காவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரைட் ஆர்ட்ரியம்க்கு வந்து இந்த பிளட் வந்து வந்துடும், டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துடும். இது வந்து என்ன ஆகிடும், கான்ட்ராக்ட்ஸ் ஆகி ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துடும் வால்வு V2 மூலியமா. ஸோ இந்த ரைட் வென்ட்ரிக்கல் வந்த பிறகு வந்து பல்மனரி ஆர்டரியிலேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து திருப்பி லங்ஸுக்கு கொடுக்குது. ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணி ஆக்சிஜனை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வந்து லங்ஸ் வந்து திருப்பி ஆக்சிடேஷன் வந்து பிளட்டை வந்து கொடுக்கும். இந்த ப்ராசஸ் தான் வந்து என்டையர்லி வந்து நடந்துகிட்டே இருக்கும் சைக்கிளிக்கா. ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில் பிளட் வந்து ஹார்ட் வழியா 2 வாட்டி டிராவல் பண்ணுது. இதுதான் வந்து டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பிளட் வந்து ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு போயிட்டு திருப்பியும் ஹார்ட்டுக்கே வர்றது வந்து பல்மனரி சர்க்குலேஷன் சொல்றோம். அதாவது ஹார்ட்லேருந்து லங்ஸ் திருப்பி லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு வருது. அதே மாதிரி பிளட் ஹார்ட்லேருந்து மற்ற பாடிக்கு மற்ற ரெஸ்ட் ஆஃப் த ஆர்கன்ஸ்க்கு போயிட்டு திருப்பி பேக் டு த ஹார்ட் திருப்பி வரது தான் வந்து சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் சொல்றோம். பல்மனரி சர்க்குலேஷன் என்ன அப்படின்னா லங்ஸுக்கு போயிட்டு திருப்பி ஹார்ட்டுக்கு வருது. சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் வந்து ரெஸ்ட் ஆஃப் த பாடிக்கு போயிட்டு திருப்பி ஹார்ட்டுக்கு வருது. ஃபிஷ்ஷுக்கு வந்து சிங்கிள் சர்க்குலேஷன் சொல்லுவோம், ஒரே ஃப்ளோல தான் இருக்கும். சாம்பர்ஸ் ஆஃப் ஹார்ட், மேமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாத்துக்கும் வந்து 4 சாம்பர்ஸ் தான் இருக்கும், அதாவது 4 அறைகள் தான் இருக்கும். ஆம்பிபியன்ஸ் லைக் ஃப்ராக், தவளைக்கெல்லாம் வந்து 3 சாம்பர்ட் இருக்கும், 3 சாம்பர்ட் ஹார்ட். ரெப்டைல்ஸ்க்கு வந்து 3 சாம்பர்ட் ஹார்ட். crocodileஸ்க்கு இதில் வந்து 4 சாம்பர் இருக்கும். ஃபிஷ்ஷுக்கு வந்து 2 சாம்பர்ட்ஸ் ஹார்ட் இருக்கும்.
ஒரு கம்ப்ளீட்டாக ஹார்ட்டு சுருங்கி விரியறப்ப தான் வந்து ஹார்ட் பீட் உருவாகும். கான்ட்ராக்ஷன்னா வந்து சுருங்கிறது, ரிலாக்ஸேஷன்னா வந்து விரியறது. யூஸ்வலாக வந்து ஹியூமன் பீயிங்க்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 70லேருந்து 72 டைம்ஸ் வந்து ஹார்ட் பீட் வந்து அடிக்கும். ஆர்டரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அப்போ பிளட்டு வந்து அதிகமாக ஃபோர்ஸாக உள்ளே போகிறப்ப தான் வந்து பல்ஸ் உருவாகும். ஹியூமன் ஹார்ட்லேருந்து இந்த ஹோல் என்டையர் பாடிக்கு வந்து பிளட்டு வந்து ப்ரெஷராக போகிறது வந்து பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளட் ப்ரெஷர் வந்து 2 விதமாக வந்து சொல்கிறோம், சிஸ்டோலிக் ப்ரெஷர் அண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர். இந்த சிஸ்டோலிக் ப்ரெஷர் தான் வந்து 120 mmHg அதிகமாக இருக்கிறது. டயஸ்டோலிக் ப்ரெஷர் தான் வந்து கம்மியாக இருக்குது, 80 mmHgயாக இருக்குது. கான்ட்ராக்ஷனாக சுருங்குறப்ப தான் வந்து ஃபோர்ஸாக போகிறதுனால வந்து இந்த சிஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ரிலாக்ஸேஷன் ஆகிறப்ப வந்து டயஸ்டோலிக் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், அதனால தான் 80 mmHgயாக இருக்கும். நர்வ் சிம்பல்ஸ்னால தான் வந்து நியூரோஜெனிக் ஹார்ட் பீட் வந்து இனிஷியேட் ஆகுது. அதே மாதிரி ஸ்பெஷல் ஹார்ட் மசில்ஸ் ஃபைபர்னால வந்து மியோஜெனிக் ஹார்ட் பீட் வந்து இனிஷியேட் ஆகுது. நார்மலாக வந்து ஹியூமன் ஹார்ட் வந்து மியோஜெனிக் நேச்சரில் தான் இருக்கும். குயிக் ரிவ்யூ. பல்மனரி ஆர்டரி. டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து பல்மனரி ஆர்டரி. ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து லங்ஸ்லேருந்து ஹார்ட்க்கு அனுப்புறது தான் வந்து பல்மனரி வெயின்ஸ். கேபிலரிஸ்னா வந்து பிளட்டை வந்து ஆர்டரிஸ்லேருந்து மெயினுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் வந்து கேபிலரிஸ். ஆர்டரிஸ்க்கும் வெயினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆர்டரிஸ் வந்து திக் வால்டாக இருக்கும், இது வெயின்ஸ் வந்து தின் வால்டாக இருக்கும். வால்வ்ஸ் வந்து ஆர்டரிஸில் இருக்காது, ஆனால் வெயின்ஸில் வந்து வால்வ்ஸ் இருக்கும். இது வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கேரி பண்ணும், எக்ஸப்ட் வந்து பல்மனரி ஆர்டரிஸ். டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து இது கேரி பண்ணும், எக்ஸப்ட் பல்மனரி வெயின்ஸ் தவிர்த்து. பிளட்டு வந்து ஹார்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்க்கு வந்து இது வந்து ஃப்ளோ பண்ணும். இது வெயின்ஸ் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு வந்து பிளட்டை வந்து ஃப்ளோ பண்ணும். இது ஆர்டரிஸ் வந்து பிளட் ஃப்ளோ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஹை ப்ரெஷராக இருக்கும். இங்கே வந்து வெயின்ஸில் வந்து பிளட் ஃப்ளோ வந்து ஸ்லோவாக இருக்கும், ஸ்டடி அண்ட் லெஸ் ப்ரெஷராக இருக்கும். ஹார்ட் சுருங்கும் போது அந்த ஸ்பெஷல் ஹார்ட் மசிலை தான் வந்து எஸ்ஐ நோடுன்னு சொல்லுவோம், சீனோ ஆர்டியல். இந்த சீனோ ஆர்டியல் எஸ்ஐ நோடு தான் வந்து பீஸ் மேக்கராக வந்து ஹார்ட்டில் வந்து ஆக்ட் ஆகுது. ஒரு கம்ப்ளீட் ஹார்ட் பீட்டை தான் வந்து கார்டியாக் சைக்கிள்னு சொல்லுவோம். இந்த கார்டியாக் சைக்கிள் வந்து ஓவராலாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து 0.8 செகண்ட்ஸ் ஆகுது. இந்த 0.8 செகண்ட்ஸில் வந்து என்னென்ன பார்ட்டிஷன் எங்கெங்கே நடக்குதுன்னு பார்க்குறோம். ஆர்டியல் சிஸ்டோலில் வந்து 0.1 செகண்ட் நடக்குது. வென்டிகுலர் சிஸ்டோலில் வந்து சுருங்குறப்ப வந்து 0.3 செகண்ட்ஸ் ஆகுது. அதே மாதிரி வென்ட்ரிகல் டயோஸ்டாலில் வந்து ரிலாக்ஸ் ஆகும்போது 0.4 செகண்ட்ஸ் ஆகுது. ஹார்ட் சவுண்ட் பார்க்கலாம். ஹார்ட் சவுண்ட் வந்து லப் டப்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நடக்குது லப் தான் வந்து ஃபர்ஸ்ட் சவுண்டு, டப் தான் வந்து செகண்ட் சவுண்டு. இந்த லப் தான் வந்து லாங்கஸ்ட் டியூரேஷனாக இருக்கும். எப்பன்னா வந்து ட்ரைகஸ்பைட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகும்போது தான் வந்து இந்த லாங் டியூரேஷன் சவுண்ட் நடக்கும். செமிலூனார் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகும்போது தான் இந்த ஷார்ட் டியூரேஷன் சவுண்ட் டப்னு நடக்கும். அனிமல்ஸ்க்கு வந்து 2 டைப்ஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் சொல்கிறாங்க, ஒன்று ஓப்பன் டைப், இன்னொன்று க்ளோஸ் டைப். ஓப்பன் டைப் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் வந்து ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணி புஷ் பண்ணும்போது ரத்த நாளங்கள் வழியே போகிறது தான் வந்து சைனசஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த சைனஸ் வந்து உடம்பின் குழிகளில் போகிறது தான் வந்து ஹியூமோகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேர்ல்டுலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஹியூமன் டு ஹியூமன் ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் வந்து பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட் அவங்க தான் பண்ணாங்க. மனித உடம்புலேருந்து இன்னொரு மனிதன உடம்புக்கு வந்து இந்த ஹார்ட்டை வந்து மாற்றி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. நம்ம இந்தியாவில் வந்து யார் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா பிரஃபுல்லா குமார் சிங். இவங்களோட டீம் தான் வந்து இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1968 வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ.